ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 7 மாடல்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம டைப் 8 and 9 பார்க்கலாம். இதில் 8th மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஆனால் ரொம்ப பெரிய சம். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 பேஜ் 1.5 பேஜ் வரும். அதை நம்ம எந்த வித ஃபார்முலாவும் இல்லாமல் ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இது பார்க்க வாங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸுமே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் என்னென்ன ஸ்டெப்பு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு. வாங்க இன்றைக்கி சம் பார்க்கலாம். டைப் 8 பார்க்கலாம். ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை என்ன? இப்போ நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, 800ங்கிறது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட். 3 வருஷத்தில் அது 920 ரூபா ஆகுது சம் இன்ட்ரெஸ்ட்டில். அதோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 3% அதிகமாக்கும் போது அதே அசல் 3 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நமக்கு இங்கே மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு மொத்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 800 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, 920 ரூபா கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 920 மைனஸ் 800. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கிது, 120 ரூபா கிடைக்கிது 3 வருஷத்துக்கு. இதிலிருந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு 120ன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 120 டிவைடட் பை 3 40. அப்போ ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் பிரின்சிபல் அமௌண்ட்டில் 2 ஜீரோவை கட் பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன கிடச்சிருக்குது, 40. 40யை இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 8. இதால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கிது, 5. அப்போது 5% தான் இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போது அந்த 5%ஐ 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 8% கிடைக்கும். இப்போ இந்த 8% யூஸ் பண்ணி அதே 3 இயர்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் கொஸ்டினில் இருக்கிற 8 அண்ட் பர்சன்டேஜ் 8 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, 64 இன்ட்டு 3 192. இது நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, தொகைன்னு கேட்டிருக்காங்க. தொகைனா மொத்தமாக பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்துனது தான் தொகை. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 800. அது கூட இப்போ நமக்கு கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் என்ன, 192. ஆட் பண்ணால் 992. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 பேஜஸ்க்காவது வரும். அவ்வளோ பெரிய சம் இது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், புரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியலாக நமக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 120 ரூபா நமக்கு கிடைக்கிது. அது 3 வருஷத்துக்கு கிடைக்கிது. அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் 40 ரூபா கிடைக்கிது. இப்போ அந்த 40 பிரின்சிபல் அமௌண்ட் 8ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 5 கிடைக்கிது. அந்த 5% தான் இனிஷியலாக நமக்கு இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது அந்த வட்டி வீதத்தை 3% அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5%லேருந்து 3 ஆட் பண்ணால் 8%. அப்போ அந்த 8%க்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 8, பர்சன்டேஜும் 8, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 192 கிடைக்கிது. அதையே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணால் 992 கிடைக்கிது. அதுதான் ஆன்சர். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைப் 9 பார்க்கலாம்.
ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம் 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. இவ்வளோ நாள் நமக்கு வந்துட்டு அசல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து நமக்கு அசல் கொடுக்கல, தனி வட்டி கொடுத்து அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ நாள் சம்மில் என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கிற ஜீரோவை நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூட 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான் போட்ட சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜீரோஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருப்போம். இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்கறனால 2 ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம் பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸோட. இந்த சம்மில் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதனால் 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம் தனி வட்டி கூட. அதை வந்து வட்டி வீதம் மற்றும் ஆண்டுகளால் வகுத்துக்க போகிறோம். வகுத்தா இங்கே என்ன கிடைக்கிது, 3 கேன்சல் ஆயிரும். $5,000. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.